நேயர்களே, ஆயுத எழுத்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மழையின் பாதிப்பு, வெள்ளத்தின் பாதிப்பு தமிழகம் முழுவதும் உணரப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடலூர், திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை ஆகிய மாவட்டங்களில் மிக அதிகமாக உணரப்பட்டு வருகிறது. அதற்கான நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. மத்திய அரசு சார்பில் ஒரு குழு தற்போது 3 நாட்கள் இந்த அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அதன் ஆய்வை இன்று நிறைவு செய்திருக்கிறது. இந்த நிவாரணப் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன, யாருக்கு இந்த நிவாரணம் போய் சேர வேண்டும், அவை சரியாக சென்று சேர்ந்து கொண்டிருக்கின்றனவா, வருங்காலத்தில் சரியாக சென்று சேருமா, இப்படி பல்வேறு விஷயங்கள் குறித்து இன்று ஆயுத எழுத்து நிகழ்ச்சியில் விவாதிக்க இருக்கிறோம். அதையும் தாண்டி இந்த ஒரு வெள்ளம், இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கான காரணங்களாக மிகப்பெரிய ஆக்கிரமிப்புகள் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. சமீபத்தில் கூட சென்னை உயர்நீதிமன்றம் தனது ஒரு தீர்ப்பில் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் ஒரு நீர்நிலையில் ஒரு கட்டிடம் இருக்குமே ஆனால் அதற்கு அதனுடைய சொந்தக்காரர் சொந்தம் கொண்டாட முடியாது, அதை அரசு அகற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரு கடுமையான தீர்ப்பையும் வெளியிட்டிருந்தது. இது பற்றிதான் இந்த அனைத்து பிரச்சனைகள் பற்றியும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். இது பற்றிய விரிவான விவாதத்திற்கு செல்வதற்கு முன்னால் நமது சிறப்பு செய்தியாளர் ராஜா கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல்கள் என்ன பார்க்கலாம். கடந்த மாதம் 28ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை 4 மாவட்டங்களில் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் ஆகிய 4 மாவட்டங்கள். குறிப்பாக சென்னையினுடைய புறநகர் பகுதி என்பது நீரிலேயே மூழ்கியது. அந்த அளவிற்கு மழையினுடைய பாதிப்பு அதிக அளவில் இருந்தது. உடனடியாக தமிழக அரசு வெள்ளம் பாதித்த பகுதிகளில் மீட்பு பணிகளை தொடங்கியது. மூத்த IAS அதிகாரிகள் அந்தந்த பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டனர். மீட்பு பணிகள் தற்போது முழுவதுமாகவே முடிந்துவிட்டது. இதனால் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டது என்பதை குறித்து தமிழக அரசு ஆராய்ந்து 8000 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணமாக மத்திய அரசிடமிருந்து முதற்கட்டமாக கேட்டது. மத்திய அரசு உடனடியாக 900 கோடி ரூபாய் கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் 9 பேர் கொண்ட மத்திய குழுவினரை தமிழகத்துக்கு அனுப்பி வெள்ளச்சேத பகுதிகளை பார்வையிட அனுப்பியது. அவர்கள் தங்களுடைய ஆய்வையும் தற்போது முடித்துவிட்டனர். இந்நிலையில் இந்த வெள்ளம் ஏற்படுவதற்கு காரணம் குடியிருப்பு பகுதிகள் முழுவதும் நீர்நிலைகள் கட்டப்பட்டதே என்று ஒரு சாரார் கூறுகின்றனர். மேலும் நீர்நிலைகளில் குடியிருப்புகள் கட்டுவதை அனுமதிக்க முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளது. அந்த அளவிற்கு இந்த நீர்நிலை குடியிருப்புகள் பெரிய அளவில் தற்பொழுது ஒரு பிரச்சனையாக இருந்து வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக இவர்களுக்கான நிவாரணம் என்பது ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஏனென்றால் கிராம பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டால், பயிர் பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கென்று நிவாரணம் தனியாக உள்ளது. மனித உயிரிழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 4 லட்சம் ரூபாய் நிவாரணமாக கொடுக்கப்படுகிறது. அதேபோல் கால்நடை உயிரிழப்பு மற்றும் வீடுகள் சேதமடைந்தால், குடிசைகள் சேதமடைந்தால், சுவரிடிந்தால் என தனித்தனியாக நிவாரணத்திற்கான அளவீடுகளை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஆனால் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பொருட்கள் சேதம் ஏற்பட்டால் அவர்களுக்கு என்ன நிவாரணம் என்பது கேள்விக்குறியாக தான் உள்ளது. ஏனென்றால் இதுவரை அவர்களுக்கு நிவாரணம் என்பது அரசினுடைய கொள்கையில் தெளிவாக இல்லை. இந்நிலையில் தற்சமய மழை பாதிப்பிற்கு அதிகமாக வீடுகளில் வெள்ள நீர் புகுந்ததே பிரச்சனை என்று கூறப்படுகிறது. அதேபோல் அவர்களுடைய வாழ்வாதாரம் என்பது வீடுகளுடைய பொருட்கள் சேதமடைந்தால் வாழ்வாதாரம் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. இந்நிலையில் இதுபோல் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக அரசு என்ன நிவாரணம் கொடுக்க போகிறது, நீர்நிலை குடியிருப்புகளுக்கு யார் காரணம் போன்ற கேள்விகள் உள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. பல்வேறு கேள்விகளை இந்த விவாதம் எழுப்பியுள்ளது நேயர்களே. குறிப்பாக தனி மனித துயர் துடைக்குமா இந்த மழை வெள்ள நிவாரணம் அப்படின்ற கேள்விதான் இன்று பிரதான கேள்வியாக நாம் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே பாரதிய ஜனதா கட்சியுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள் இணைகிறார். உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மேலும் மூத்த பத்திரிகையாளரும் எழுத்தாளருமான திரு துரை கருணாநிதி அவர்கள் இணைகிறார். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மற்றும் சமூக ஆர்வலரும் மாற்றம் இந்தியா நிறுவனத்தின் இயக்குநருமான திரு பாடம் நாராயணன் அவர்கள் இணைகிறார். உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதல்ல நான் 3 பேர்கிட்டையும் ஒரு ஓபனிங் கருத்துக்களை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இது நிச்சயமா ஒரு இந்த மழை, இந்த நிவாரணம்ங்கிறது தமிழகம் முழுவதும் உள்ள மக்களிடையே ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கான நிவாரண பணிகளும் அரசாங்கம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சோ முதல்ல பாடம் நாராயணன் சார், உங்ககிட்ட துவங்கி இந்த மழை நிவாரண பணிகள், இந்த போஸ்ட் கலாமிட்டி, அப்கோர்ஸ் ப்ரீ விஷயங்களுக்கு நம்ம வருவோம், பட் போஸ்ட் கலாமிட்டி மெஷர்ஸ், இந்த நிவாரணங்கள் மக்களுக்கு சரியாக சென்றடைகின்றனவா, அரசு நிவாரண பணிகள் எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன, அது பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை. இந்த மழை பாதிப்புகள் ஏற்பட்டதற்கு பின்பு முதல்வர் அவர் ஓய்விலிருந்து மீண்டும் அவசரமாக சென்னைக்கு தீபாவளிக்கு அப்புறம் ஒரு கூட்டம் கூட்டினார். உயர் அதிகாரிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள். அதுக்கப்புறம் தொடர்ந்து மழையில எனக்கு தெரியுது எல்லா அதிகாரிகளும் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் ஊழியர்கள் வரை தொடர்ந்து நிவாரண பணிகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதுல குறை எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த மழைக்கு முன்பு தயார் நிலையில் அவர்கள் இல்லை. 2, இன்றைக்கு தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பெரிய அளவுக்கு ஆட்பற்றாக்குறை இருக்கிறது. ஏன்னா தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் மாதிரியும்
ஒப்பந்த பணியாளர்கள் மூலமாகவே பல விஷயங்களை செய்ததுனால, அது போக தொடர்ந்து தமிழக துறையில பாத்தீங்கன்னா நீங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், இல்ல பிடபிள்யூடி எடுக்கலாம், இல்ல சமூக நலத்துறை எடுக்கலாம், எந்த மாநகராட்சி எடுக்கலாம், எந்த துறை எடுத்தாலும் இந்த மிடில் லெவல் ஆபீசர்ஸ், இந்த பொறியாளர் நிலைமையில இருக்கிறவங்களோ இல்ல மற்றவர்கள் ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க, களத்துல வேலை செய்கின்ற அதிகாரிகள், அந்த மாதிரி அலுவலர்கள் எல்லாம் பெரிய அளவுல வேகன்சி இருக்கு. அதை அது இந்த நேரத்தில் தான் அது தெரிகின்றது. அதனால மேலுள்ள ஐஏஎஸ் அதிகாரிகள் ஏதாவது ஆணை கொடுத்தாலும் அதை செயல்படுத்துவதற்கான ஆட்கள் இல்ல தமிழக அரசுல, பல்வேறு துறைகள்ல. அந்த குறைபாடு இந்த நேரத்துல மிக வெளிப்படையாக தெரிகின்றது. அதனாலதான் பல இடங்கள்ல விரைவாக அந்த நிவாரணம் கொடுக்க முடியல. அடுத்தது பல்வேறு துறைகள்ல முன்னாலேயே ஒரு விவாதம் எல்லாம் இருந்து இந்த மாதிரி மழைக்காலத்துல என்னென்ன செய்யணும்னு சொல்லி கொஞ்சம் தயார் நிலையில இருந்து கோஆர்டினேஷன் இல்லாதனால அந்த ஒருங்கிணைப்புலயும் கொஞ்சம் தவற விட்டுட்டாங்க. அதுவும் தொடர்ந்து வர மழை வர்ற போது அவங்களுக்கு அடுத்தடுத்து வேலைகள் செய்யற போது அவங்க எதை செய்யணும் முதல்ல, இல்ல எப்படி கொடுக்கணும்ன்றது முடியாம இருக்கு. தண்ணீரை வடிக்க வேண்டி இருக்கிறது, உணவு கொடுக்க வேண்டி இருக்கிறது, குடிநீர் கொடுக்க வேண்டி இருக்கிறது, தவிக்கிறவங்க உடனடியாக வேற மாற்று இடத்துக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லா விஷயங்களும் அவங்களால செய்ய முடியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க என்றால், இந்த பேரிடருக்கான ஒரு படை வந்தது, அது கூட அதிக அளவுல எண்ணிக்கையில இல்ல, குறைந்த அளவுல தான் அந்த வீரர்களும் இருந்தாங்க. அதனால பெரிய அளவில் இன்றைக்கு ஆட்பற்றாக்குறை இருக்கிறத தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அங்கங்க இருக்கிற அமைப்புகளும் தான் ஓரளவுக்கு நிவர்த்தி செய்யறாங்க. அவர்கள் கூட அரசோடு சேர்ந்து இணைந்து செயல்பட முடியாத ஒரு சூழல் இருக்கு. ஒரு ஹெல்ப் லைன் கூட ரொம்ப தாமதமா தான் வந்தது. அந்த ஹெல்ப் லைன்ல கூட எத்தனை பேர் முதல்ல அக்சஸ் பண்ண முடிஞ்சது, உடனடியாக அந்த உதவியை கேட்டு பெற முடிஞ்சது. 1070 1077 போன்ற எண்கள் மழை பெஞ்சிட்டு இருக்கும் போதே கூட பல இடங்கள்ல நம்ம செய்தி நிறுவனங்கள் வழியாகவும் கொடுக்கப்பட்டது மக்கள் கால் பண்றதுக்கு. பட் அதுல நிறைய பேருக்கு அந்த லைன் ரீச்சபிளா இல்லங்கிற விஷயங்கள் இருந்தது. போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பிச்சிருந்ததுனால என்னதான் நிவாரணம் கொடுக்கணும்னாலும் ஹெலிகாப்டர் தான் போய் கொடுக்க முடியும். அமெரிக்கா இருந்தா பண்ண முடியும், யூரோப்பா தான் பண்ண முடியும். தமிழகத்தில் சென்னையில எப்படி போக முடியும்? எங்கேயுமே சாலைகள் இல்ல. நிவாரணங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு முழு வீச்சுல அவங்க வேலை செய்து கொண்டிருந்தாலும் பல காரணங்கள் இருக்கு. திட்டமிடல் ஒரு காரணமா போக்குவரத்து ஸ்தம்பித்து போனது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஒரே நேரத்தில் பல சரியா சென்றடைய முடியலங்கிறது உங்களுடைய முதற்கட்ட கருத்தாக புரிஞ்சுக்கிறேன். பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் கிட்டதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி. மத்திய அரசு சார்ந்த குழு இன்னைக்கு ஆய்வுகளும் 3 நாட்களாக மேற்கொண்டிருக்கிறார்கள். சோ நிச்சயமா உங்களுக்கு அவர்களுடைய இன்புட்ஸும் இருந்திருக்கும். இந்த நிவாரண பணிகள் தமிழக அரசு செய்யக்கூடிய பணிகள், மத்திய அரசின் உதவியோடு செய்யக்கூடிய பணிகள் சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா உங்களுடைய பார்வை? இன்றைக்கு எங்களுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் ராமநாதபுரத்திலே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த நிவாரண பணியானது மிகவும் மெதுவாக நடைபெறுகிறது. அதே போல இந்த யாருக்கு போய் இந்த நிவாரணங்கள் சேர வேண்டுமோ அவர்களுக்கு போய் சேர வேண்டும், குறித்த நேரத்திலே போய் சேர வேண்டும். இதை மத்திய அரசு கண்காணிக்கும் என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த குழுவானது தொடர்ந்து 3 நாட்களாக மாநில அதிகாரிகளுடன் இணைந்து செயல்பட்டு மக்களுடைய அந்த பாதிப்பை நேரடியாக ஆய்வு செய்து அந்த புள்ளி விவரங்களை கண்டிப்பாக இன்றும் ஒரு டிசம்பர் 1ஆம் தேதி என்று சொல்லியிருக்கிறார்கள், மத்திய அரசிடம் சமர்ப்பிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது குறித்து ஆய்வு செய்து கண்டிப்பாக உரிய நிவாரணத்தை மத்திய அரசு வழங்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த நிவாரணமானது உரிய நபர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக. ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். மிகவும் மெதுவாக நடக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணீங்க. நிறைய இடத்துல மத்திய அரசை சார்ந்த என்டிஆர்எஃப்பும் ஏர்போர்ஸ் போன்ற ஏஜென்சிகளும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களையும் இன்க்ளூட் பண்ணி சொல்றீங்க. அதாவது நீங்க ரெஸ்கியூ பண்ணதை பத்தி நான் பேசல, இது அதற்கு பிறகு உண்டான நிவாரண நடவடிக்கைகள். உதாரணத்திற்கு வெள்ள நீரை வெளியேற்றுவது, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு, தங்குமிடம், அதற்கு பிறகு அவங்களுக்கு என்ன சேதம் ஏற்பட்டுள்ளது கண்டறிதல், அவர்களுடைய வாழ்வாதாரம். ஒரு நாள் வேலைக்கு செல்லவில்லை என்று சொன்னால் கூட கண்டிப்பாக எவ்வளவு பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்பது தெரியும். அதே போல நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த சாலைகள் தமிழகத்திலே எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இந்த இப்போ தற்போது பெய்த மழையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். மேலும் நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய துவக்க உரையிலே சொன்னது போல நீதிமன்றம் மிக தெளிவாக எத்தனை ஆண்டுகள் வசித்தாலும் நீர் நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் அந்த இடங்களை காலி செய்தாக வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறது. இது அரசாங்கங்கள் உடனடியாக, அதாவது அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுக, தொடர்ந்து இந்த அரசுகள் இந்த ஆக்கிரமிப்புகள் குறித்து
கவனமின்றி மிகவும் அசட்டையாக அலட்சியமாக இருந்து வந்துள்ளன என்பதை இந்த முறை பெய்த மழை உலகிற்கு எடுத்து ஆக்கிரமிப்புகளுக்கு நம்ம பின்னால வருவோம். திரு துரை கருணாநிதி அவர்களுடைய முதற்கட்ட பார்வை தெரிஞ்சுக்க விரும்புறேன். இவருக்கும் வைத்த அதே கேள்விதான் உங்களுக்கும் வைக்க போகிறேன். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணைந்து இப்போ இந்த நிவாரண பணிகளை செய்துட்டு வராங்க. மத்திய குழு ஆய்வு செஞ்சுட்டு போயிருக்காங்க. நிவாரண பணிகள் திருப்தி அளிக்கிறதா? வடகிழக்கு பருவமழை என்பது இதுவரைக்கும் நம்முடைய காலத்துல காணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. உதாரணத்துக்கு வானிலை மைய அதிகாரிகள் தெரிவித்தது மாதிரி இந்த சீசன் முழுவதுக்குமா இந்த வடகிழக்கு பருவமழைக்கு நம்ம முழுமையா பெற வேண்டிய 44 சென்டிமீட்டர் விட அதிகமாகவே ஆமா ஏறத்தாழ ஒரு 117 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த சீசனுக்கும் பெய்ய வேண்டிய மழையே ஒரு 47-48 சென்டிமீட்டர் தான். அதை விட மிக கூடுதலான மழைகள் பெய்ததுனால இது எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய இழப்புகள். எதிர்பார்க்காத நிகழ்வாங்கிறது நம்ம யோசிச்சாக வேண்டும். ஏன்னா வானிலை மைய இயக்குநர் திரு ரமணன் அவர்கள் இதே தொலைக்காட்சியில கூட பலமுறை சொல்லியிருக்காரு, நாங்க தினம் போர்காஸ்ட் வார்னிங் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புறோம். வாரம் 5 நாட்களுக்கான போர்காஸ்ட் கொடுக்கப்படுகிறது. எல்லா விஷயத்தையும் நாங்க மிக கனத்த மழைனா என்ன, சாதாரண மழைனா என்னன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்கான போர்காஸ்ட் கவர்மெண்ட்டுக்கிட்டே இருக்கு. இல்ல மழையினுடைய அளவு இவ்வளவு வரும், இதனால இவ்வளவு சேதங்கள் வரும் அப்படிங்கறத நம்ம யாருமே கணிக்க முடியாது. இயற்கையினுடைய சீற்றத்துக்கு முன்னாடி மனித சக்தி என்பது மிக மிக சாதாரணமானது. ஒரே நாள் இரவு ஒரு பூகம்பம் வருது, அது நிச்சயமா கணிக்க முடியாது யாராலையும் அப்படிங்கறத நம்ம ஏற்றுக்க முடியும். மழைங்கிறது வானிலை ஆய்வு மையத்தால கணிக்கப்பட்டு வரப்போகுதுன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இல்ல நீங்க திரு ரமணன் அவர்கள் கடந்த வாரம் சொன்னாரு, வட கடலோர மாவட்டங்கள்ல ஒரு சாதாரண மழையோ அல்லது ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்துல நவம்பர் முதல் வாரத்துல மிக கனத்த மழை தீபாவளி சமயத்திலும் அதற்கு அடுத்து வந்த சமயங்களிலும் வருங்கிற போர்காஸ்ட தமிழக அரசுக்கு நாங்க தினம் மத்தியானம் 12 மணிக்கு நாங்க அரசுக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத ரமணன் பதிவு செஞ்சிருக்காரு. கடந்த காலங்களிலும் இது மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் வானிலை எதிர்பாராத அளவுக்கு நீங்க குறிப்பா ஒரு 19 மாவட்டங்கள்ல, இன்னும் குறிப்பா சொல்றதுன்னா கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர்ல மிக அதிக அளவு நண்பர் நாராயணன் அவர்கள் சொன்னது மாதிரி போதிய அளவுக்கு நம்மகிட்ட சக்தி இல்லை. அரசாங்கத்திட்ட எல்லா இடங்கள்லயுமே தண்ணீர் புகுந்திருக்கு. இப்ப ஆக்கிரமிப்பு ஆட்கள் பற்றாக்குறை இருக்குங்கிறதுக்கு யார் பொறுப்பு? இல்ல இப்ப தற்காலிகமாகவே சென்னையில ஒரு 2000 பேர் போட்டிருக்காங்க. காஞ்சிபுரம், திருவள்ளூர் நம்ம செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறது இல்லையா? நம்ம தேவைப்படும் போது ஆட்ஹாக் பேசிஸ்ல சில தற்காலிக ஊழியர்களை நம்ம கொண்டு வந்துடுறோம். பின்னர் அவர்களுக்கு பணி நிரந்தரம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் எழுப்பி விட்டுருக்கு. பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்ல மட்டும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குன்னு பிடபிள்யூடில இருக்கிற ஆபீசர்ஸே நமக்கு சொல்லிருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் இருக்கு. இது போன்ற முக்கியமான மாவட்டங்கள்ல சின்ன ஒரு இரிகேஷன் எக்ஸிகியூட்டிவ்ல தொடங்கி பெரிய அளவு அதிகாரிகள், இன்ஜினியர்ஸ் போஸ்ட் வரைக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அந்த வேகன்சிஸ் இருக்குங்கிறத நம்ம ஒரு சாக்கா இங்க சொல்ல முடியுமா? அதை நிவர்த்தி பண்ணி வைக்க வேண்டியதும் அரசு தானே. நிச்சயமா அரசுக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. அந்த வகையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கொஞ்சம் தாமதம் எடுத்தாலும் கூட இப்ப நிவாரண நடவடிக்கை என்பது ஓரளவுக்கு திருப்திகரமா பண்ணதாதான் தெரியுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, முதலமைச்சர் 2-3 முறை ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி அந்த அதிகம் பாதித்த கடலூர் பகுதிக்கு ஏறத்தாழ ஒரு 6-7 அமைச்சர்கள், அந்த மாவட்டத்தை நன்கு தெரிந்த ககன்தீப் சிங் பேடி தலைமையில அதிகாரிகள், எல்லா துறை பொதுப்பணித்துறை எல்லா துறை அதிகாரிகளும் போய் முழுவீச்சில் அவங்க களத்துல இருந்து பண்ணினாங்க. உயிரிழப்பு ஏற்பட்ட அடுத்த நாளே அந்த வீடுக்கு நிவாரண தொகைகள் போய் சேர்ந்தது. இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குடிசை வீடுகள், ஓட்டு வீடு, மண் வீடுகள், அதனுடைய பாதிப்பு ஏற்பட்ட அடுத்த சில அந்த கணக்கெடுப்பு முடிஞ்ச 2 நாட்களிலேயே கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. நகர்பகுதிகளில், நகரை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கிற வெள்ள வடிகள், அந்த வெள்ளத்தை வடிச்சு கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்பு பின்ன எடுத்துக்கலாம். நீங்க இந்த ஆக்கிரமிப்பு செய்திருக்கிற நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறவர்கள் அவங்க அந்த பகுதியில் அவங்க வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்த உடனே எதிர்ப்புறத்துல போய் ஏரிகளை உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்கிரமிப்புகள் பத்தி விரிவா பேச போறோம். பொதுமக்களுடைய பங்கு என்னங்கிறது பத்தி நம்ம விரிவா பேச போறோம். நிவாரண பணிகள் சிறப்பாக நடைபெற்று உங்களோட முதற்கட்ட பார்வையாக புரிந்து கொள்கிறேன். நிச்சயமாக ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த நிவாரண பணிகள் முழுவதுமாக சரியாக நடைபெறவில்லை என்ற குற்றச்சாட்டையும் சொல்லிவிட முடியாது. நிச்சயமாக இந்த 4 லட்சம் ரூபாய் அந்த உயிரிழந்தவர்களுக்கு சென்று சேர வேண்டிய நிதி
துரை கருணாநிதி அவர்கள் சொன்னது போல பல்வேறு இடங்களில் சென்று சேர்ந்திருக்கிறது என்பதும் நிச்சயமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நிவாரணப் பணிகள் எப்படி நடைபெற்று வருகின்றன என்பதை தாண்டி இந்த நீர்நிலைகளில் உள்ள வீடுகள், நீர்நிலைகளில் கட்டப்பட்ட வீடுகள், நீர்நிலைகளில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகள், இவற்றுக்கு யார் பொறுப்பு, இவற்றை அகற்ற வேண்டியது யார் என்பது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. தொடர்ந்து இந்த ஒரு விவாதத்தில் உங்களுடைய பகுதியில் நிவாரணப் பணிகள் எவ்வாறு நடைபெற்று வருகின்றன என்பது குறித்து பொதுமக்களாகிய நீங்களும் இந்த விவாதத்தில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் நேயர்களே. அதற்கான எண்கள் இப்போது உங்களுடைய தொலைக்காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு இந்த நிவாரணம், இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்கள் மட்டும் இதற்கு இந்த தொலைபேசி எண்களை தொடர்பு கொண்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க விரும்புகிறோம். ஏன்னா அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் உள்ள மக்களுடைய பார்வையை நாங்கள் பெற விரும்புகிறோம். மற்ற இடங்களில் உள்ள மக்கள் தயவு செய்து இந்த ஒரு விவாதத்தில் உங்களுடைய பொறுமையை காக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மக்களுடைய பார்வை என்ன, ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டியது யார்? இதுல நான் பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்க விரும்புறேன். இந்த மழை, வெள்ளம் இது போன்ற டிசாஸ்டர்ஸ் காரணமா ஒரு உயிரிழந்துட்டாரு அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்படுது. உடைமைகளை இழந்துட்டாரு, இல்ல அவருக்கு கை கால் போயிடுச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு சில கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு லிமிட் வைக்கப்பட்டிருக்கு. பர்சன்டேஜ் வாரியா அவர்கள் எவ்வளவு பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கப்படுது. அவர்களுடைய ஆடு மாடுகளை இழந்து விட்டார்கள் என்றால் அதற்கான நிவாரணம் கொடுக்கப்படுது. அவரோட குடிசை அடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னா அதற்கான நிவாரணம் கொடுக்கப்படுது. இந்த ஒரு மழை வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு புது விதமான விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த லோவர் மிடில் கிளாஸ்ல உள்ள பீப்புள் வீடுகளுக்குள்ள தண்ணி அவரோட காரோட என்ஜின் போயிருச்சு, டிவி போயிருச்சு, ஃப்ரிட்ஜ் போயிருச்சு, வாஷிங் மிஷின் போயிருச்சு, அவர்களோட கட்டில் போயிடுச்சு. அவங்க வீட்டுல அவங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த அனைத்து பொருட்களையும் அவங்க திரும்பவும் வாங்க வேண்டிய சூழல். தன் வாழ்க்கையை நான் முதல் புள்ளியிலிருந்து துவங்குகிறேன் அப்படின்னு சொல்ற சூழல். இதற்கான நிவாரணம் எங்க யாராவது கொடுப்பீங்களா? மத்திய அரசு கொடுப்பீங்களா, மாநில அரசு கொடுப்பீங்களா? தெரிஞ்சுக்குவேன். இல்ல, அதாவது இது டோட்டலி ஸ்டேட் சப்ஜெக்ட். அதாவது 2011 தானே புயல் வந்துச்சு. அதன் பிறகு 2012 சிஏஜியினுடைய ஒரு அறிக்கை வந்தது. இந்த தமிழக அரசானது எங்கெங்கெல்லாம் கோட்டை விட்டிருக்கிறது என்பது குறித்து ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிக்கையை தெரிவித்துள்ளது. அதுல பாத்தீங்கன்னா பல விஷயங்களை வலியுறுத்தி என்னெல்லாம் செய்யல இவங்க, அதாவது வார்னிங் சிஸ்டம்ஸ் 59 எர்லி வார்னிங் சிஸ்டம்ல 14 பிளஸ் ஒரு 30 இதெல்லாம் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டது, சரி செய்யப்படவில்லை என்று இந்த மாதிரி தொடர்ந்து இந்த எவாக்குவேட் பண்ற சென்டர்ஸ் இருக்கு பாருங்க, இதையெல்லாம் அமைப்பதாக சொல்லி அமைக்கவில்லை என்றும், இந்த மாநில பேரிடர் ஆணையம், அந்த மாநில பேரிடர் குழு இதுக்காக தனித்தனியா பில்டிங்ஸ் உருவாக்கினத அங்க அந்த விஷயங்கள் நடக்கவில்லை என்பதும், வெவ்வேறு துறைகள் அதை ஆக்கிரமித்ததாகவும் இப்படி பல புகார்களை சிஏஜி தன்னுடைய அறிக்கையில தெளிவா சொல்லியிருக்கு. இப்போ தானே புயலுக்கு மத்திய அரசுல இருந்து போதுமான நிதி வரவில்லைன்னு அதுக்கு இல்ல நான் நிதி பத்தி பேசல. நான் சொல்வது இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நிதி பத்தி நான் அப்புறமா சொல்றேன். இந்த விஷயம் என்னன்னா, அந்த மாநில பேரிடர் குழு ஒன்று அமைக்கிறாங்க. அது ஒரு அமைத்த ஒரு 6 அல்லது 7 இடங்கள்ல 5 இடங்கள்ல கூட ஒரு முறை கூட ஒரு வருஷத்துல கூடல அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த குழுவானது எப்பொழுதும் தொடர்ந்து, அதாவது இட் இஸ் a job throughout the year, அது வேலை செய்யணும். அதற்காக தான் அது அமைக்கப்பட்டது. ஆனால் பேரிடர் குழுக்கு கீழே தானே மாநில இல்ல, இங்க தனியாவே அமைச்சிருக்காங்க. நான் சொல்றேன், தனியா அமைச்சிருக்காங்க. ஸ்டேட் அந்த வாட் யூ கால் ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது அவங்க செஞ்சிருக்காங்க. பட் இதெல்லாம் சரியா செய்யல அப்படின்னு சொல்லி நான் சொல்லல, சிஏஜினுடைய அறிக்கை தான் நான் சொல்றேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு விஷயம் நடப்பதற்கு முன்பாக இப்ப சார் சொன்னாரு, இந்த மாதிரி ஒரு திடீரென்ற இயற்கையை மீறி ஒன்றும் செய்ய முடியாது, அதெல்லாம் சரிதான். ஆனால் நாம அதற்கு உண்டா எக்யூப்டா இருக்கிறோமா இல்லையா? நான் கேட்கறது, எங்க வீட்டுல டிவி போயிடுச்சு, நிவாரணம் கிடைக்குமா கிடைக்காது? இல்ல, நீங்க டிவி போயிடுச்சு நிவாரணமா கிடைக்குமா கிடைக்காதான இன்சூரன்ஸ் பண்ணிருந்தா கிடைக்கும். இப்போ இல்ல நான் என்ன கேட்கிறேன், நீங்க உயிருக்கு போனா 4 லட்சம், உயிருக்கெல்லாம் விலை கிடையாது. இந்த மத்திய அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய மாநில அரசு அந்த சிஸ்டம் கொண்டு வரணும். we have to bring the system. நீங்க இதுல நான் மாநில அரசையோ இல்ல கட்சிகளோ நான் குறை சொல்ல, இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம கொண்டு வரணும். இதுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் கொண்டு வர முடியும்? நான் சமீபத்தில் நான் ஒரு பேப்பர்ல கூட படித்தேன்.
என்னுடைய வாகனத்துல இந்த மாதிரி தண்ணி போயிடுச்சு எனக்கு இன்சூரன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. டெஃபினட்டா வந்து அந்த இன்சூரன்ஸ்ல வந்து நேச்சுரல் டிசாஸ்டர்னால இந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கிடைக்க போகுது. தவிர நானும் கூட ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறேன் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள். அதுல பாத்தீங்கன்னா இந்த பினான்ஸ் மூலமா வாங்குறவங்க அத்தனை பேருமே அவங்க இன்சூர் பண்றாங்க. ஆனா நேரடியா காசு கொடுத்து வாங்குறவங்க இன்சூர் பண்ணீங்கன்னு சொன்னா வேணாம்னு சொல்றாங்க ஜனங்க. இது வந்து அந்த ஒரு அவேர்னஸை கொண்டுட்டு போகலாம். இது மாதிரி மக்கள் தானாக அவர்களுடைய இன்சூரன்ஸ் செஞ்சுக்கிட்டாங்கன்னா செய்யலாம் சொல்லலாம், செய்யலாம். இப்போ பினான்ஸ் ஸ்கீம் மூலமா செய்யும் பொழுது இல்ல அரசாங்கத்தின் மூலமா இதற்கான ஒரு ப்ரொசீஜர் இருக்காங்கறத என்னுடைய கேள்வி. இதே கேள்விதான் இதுல வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு மென்ஷன். இது இப்ப இந்த ஒருவேளை நீங்க சொல்றதுபடி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வீட்டுல டிவி போயிடுச்சு, கிரைண்டர் போயிடுச்சு, இதுக்கெல்லாம் வந்து இவ்வளவு நம்ம கொடுக்கணும்னு அவங்க பட்டியல் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அது மத்திய அரசாங்கம் அந்த குழு வந்து அதை முடிவு பண்ணும். அவ்வளவுதான் விஷயம். நிச்சயமாக. அப்போ மாநில அரசாங்கத்திடமிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டால் மத்திய குழு இதற்கான நிவாரணத்தை அளவீடு பண்றது அவங்க தானே. இப்ப இன்னைக்கு கூட இந்த மத்திய குழு வந்திருக்கிறது. கோரிக்கை வைக்கப்பட்டால் பரிசீலிக்கல. கோரிக்கை வைக்கப்பட்டால்னா முதல்ல அவங்க என்ன கொடுக்கறாங்கன்னு தெரிஞ்சாதான். நிச்சயமாக. இதே கேள்விதான் உங்களுக்கும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். இந்த ஒரு வெள்ள நிவாரணத்தை பொறுத்தவரை பல பேர் தங்களுடைய உடைமைகளை இழந்து திரும்பவும் தங்களுடைய வாழ்க்கையை மையப்புள்ளியிலிருந்து ஆரம்ப புள்ளியிலிருந்து துவங்கக்கூடிய நிலையில இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களுடைய உடைமைகளை இழந்து அதற்கான நிவாரணம் கொடுப்பதற்கான ப்ரொசீஜர் நம்ம கிட்ட இருக்கா? இதுவரையிலும் இல்ல. இதுவரையிலும் இந்த பேரிடர் மிகப்பெரிய அளவுல மழை வெள்ளம் அல்லது புயல் வந்து சேதங்கள் வந்து அதுக்கு நிவாரணம் வர்ற போது அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எப்பவுமே கிராமப்பகுதிகளானாலும் சரி, புறநகர் பகுதிகளில் இருக்கிற குடிசை வீடுகள், மண் வீடுகள், ஓட்டு வீடுகள் இதுதான் அதிக அளவுல பாதிக்கப்படும். சோ அதுக்கு இவ்வளவுன்னு ஒரு ரேட் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. உயிரிழப்பு நீங்க சொன்ன மாதிரி அவங்ககிட்ட இருக்கிற கால்நடைகள் இழப்பு அதற்கு தக்கவாறு. இது தவிர பயிர்கள் இழப்பு. இப்ப தென்னைக்கு நிவாரணம் கொடுக்கிறோம். கால்நடைகள் அவங்க வீட்டுல வச்சு வளர்க்குறாங்க. அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு பொருளாதாரம் ஈட்டப்படுகிறது. அது வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த விஷயங்களை வாங்கி வச்சிருக்காங்க. அது அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு முக்கிய தேவையா இருக்கிறது. கால்நடைகளுக்கு இழப்பீடு கொடுக்கிறோம். இதெல்லாம் வந்து வாழ்வாதாரத்துக்கு முக்கியம் இல்லையா? அவங்க வந்து அவங்களுடைய உழைப்புல வாங்கி வைத்த பொருட்கள் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அங்கமா இருந்த விஷயங்கள் இல்லையா? நிச்சயமாக. அதுதான் இதுவரையிலும் நாம சந்தித்த இழப்புகள் என்பது இந்த சாதாரண நிலையில் இருக்கிற மக்களுக்கான இழப்புகள். இப்ப நீங்க குறிப்பிட்டது மாதிரி இப்ப இந்த நடுத்தர வர்க்கம் இந்த வெள்ளத்தால மிக அதிகபட்ச வெள்ளம் வந்ததன் காரணமாக வந்தாலும் அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாம். அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கலாம். எடுத்து அவங்களை அந்த உள்ளூர்ல இருக்கிற அதிகாரிகள், உறவுத்துறை அதிகாரிகள் மூலமா ஒரு கணக்கீடு நடத்தி சார் சொன்னது மாதிரி இந்த மத்திய இப்ப ஒரு 8500 கோடி ரூபாய் இதுவரைக்கும் மழை வெள்ள சேதம்னு ஒரு கணக்கீடு பண்ணி மத்திய அரசு. ஆமா, முதல் கட்டமா ஒரு 2000 கோடி கேட்டாங்க. ஒரு சுமார் 940 கோடி வந்திருக்கு. இப்ப கூடுதலாக இந்த கணக்கெடுப்புகளை நடத்தி இந்த நடுத்தர வர்க்கம் பாதிக்கப்பட்டது எந்த அளவிற்கு இந்த கணக்கெடுப்புகள் நிச்சயமா நடத்தணும். நடத்தி ஒரு குறைந்தபட்ச ஒரு இழப்பீடாவது அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தான் நியாயம். அது வந்து திரு பாடு நாராயணன் அவர்கள்ட்ட இதே கேள்வியை நான் கொஞ்சம் மாத்தி கேட்க விரும்புறேன். நம்ம வேளச்சேரியில வீடு வாங்கிட்டோம், தாம்பரத்துல வீடு வாங்கிட்டோம். அங்க வந்து தண்ணி தேங்கக்கூடிய பகுதிகள் ராம்நகர், மடிப்பாக்கத்துல வீடு வாங்கிட்டோம். அங்க வந்து அது ஏரிகள், அது வந்து நீர்நிலையாக இருந்த பகுதிகள், பள்ளிக்கரணை மார்ஷ் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுதான் நம்ம இடத்துல வீடு வாங்குறோம். அப்புறம் வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுச்சு, என் டிவி போயிடுச்சு, அரசாங்கம் நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டா நியாயமா? நியாயம் இல்லதான். இப்ப என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி இந்த நிவாரணத்தை பொறுத்தவரையிலையும் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்ட் ஆஃப் காட் எல்லாம் ஆக்ட் ஆஃப் நேச்சர் சொல்லுவாங்க. இயற்கையுடைய செயலுக்கு எல்லாம் கடவுளுடைய செயலுக்கு வந்து இழப்பீடு கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது உங்களுக்கு. அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் கிடைக்குமான்னு தெரியல. கார் முங்கி போனதுக்கோ இல்ல ரெஃப்ரிஜரேட்டர் போனதுக்கோ ஏர் கண்டிஷனர் போனதுக்கோ இதுக்கெல்லாம் கிடையாது. பொதுவா அரசு தான் வந்து பாத்தீங்கன்னா பயிர் விவசாயிங்க வந்து அவங்க விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல குடிசை பகுதி மக்களா இருக்கட்டும், இவங்க எல்லாம் வல்னரபிள் குரூப்ஸ் சொல்லிட்டு அவர்கள் வந்து தினசரி வந்து நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு சமூகம். அதனால அவர்களுக்கு வந்து உடனடியாக வாழ்வாதாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கும் அந்த வாழ்வாதார இழப்பிற்குள்ள உடைமைகள் இழப்பிற்குள்ள உயிரிழப்புக்கு உதவி செய்வதற்கும் அரசுடைய கடமை. அதனால அவங்க எப்பவும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். பயிர் கடன் தள்ளுபடி செய்வாங்க, இல்லைன்னா ஒவ்வொரு ஏக்கருக்கும் இவ்வளவு வாழையா இருந்தா இவ்வளவு இழப்பீடு அப்படி பண்ணுவாங்க. உண்மைதான்.
இங்க இந்த மாதிரியான மிடில் கிளாஸ் நடுத்தர வர்க்கம் அவங்களுடைய இழப்பீடுக்கு வந்து அவர்களுக்கு நஷ்டஈடு கிடைக்குமான்றது சந்தேகங்கள். அரசால அதை வந்து ஒழுங்கா முழுமையாக கணக்கெடுத்து கொடுக்க முடியுமான்னு தெரியல. எக்ஸ்கிரேஷியா மாதிரி அந்த மிடில் நடுத்தர வர்க்கத்திலேயே இன்னும் பாதிக்கப்பட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க லோவர் மிடில் கிளாஸ் சொல்லலாம். அவர்களுக்கு வந்து அரசாக ஏதாவது உதவி செய்யலாம். முதலமைச்சருடைய நிதியிலிருந்தோ இல்ல இந்த பேரிடர் நிதியிலிருந்து வாங்கி அவர்களுக்கு வந்து ஈக்விட்டபிளா சமத்துவமா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்கற மாதிரி ஏதாவது செய்யலாம். அதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும். அது வந்து அதுக்கு வந்து என்ன செய்யணும், முதல்ல இந்த அரசு வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும். பல்வேறு கட்சிகளுடைய ஆலோசனைகள் இந்த நேரத்தில் ஈகோ பார்ப்பது அரசியல பார்க்காம எல்லோரும் சேர்ந்து மக்களுடைய துயரை எப்படி துடைப்பதற்கு எல்லா கட்சிகளும் எப்படி தீர்வாக முடியுங்கிறது முதல்ல மெக்கானிசம் இவால்வ் பண்ணணும். இல்ல மெக்கானிசம் இவால்வ் பண்ண முடியும். மற்ற கட்சிகளையும் இதுல அரசியல் செய்யாமல் இருப்பதற்கான, ஏன்னா பிரச்சனை வந்து ஒரு அரசியல் செய்யும் போது ஒரு சாலை மறியல் வரும். இந்த மாதிரி அரசியல் செய்யாமல் இப்பொழுது மக்களுக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலன்னா எதிர்கட்சிகள் சாலை மறியல் செஞ்சிருவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படி இல்ல, அது வந்து இப்ப பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் செய்வதற்கு சோனியா காந்திக்கு நேற்று டீ பார்ட்டி கொடுத்து ஒரு சுமூகமான முயற்சியை செய்துட்டு இருக்காரு மோடி அரசு. பீகார்ல வந்து மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சதுக்கு அப்புறம் புரிய ஆரம்பிச்சது, அவர் நிலத்துக்கு திருப்பி வந்திருக்காரு. அது வரையும் பறந்துட்டு இருந்தார். அது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து அரசியல் மனமாச்சரியங்களை தாண்டி மக்களுக்கு துயர் துடைப்பதற்கு முன் வர வேண்டும். ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கேட்டீங்க ஒரு நேர் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவர்களுடைய கருத்தை கேட்டு ஆக வேண்டும். திருமதி கோமலவள்ளி அவர்கள் திருவொற்றியூர் பகுதியிலிருந்து நம்மிடையே தொலைபேசியில் தொடர்பு கொண்டிருக்கிறார். வணக்கம் கோமலவள்ளி, உங்களுடைய எந்த பகுதியிலிருந்து பேசுறீங்க? உங்களுடைய பகுதியில நிவாரண பணிகள் எப்படி நடைபெற்று வருகிறது? மேடம், இங்க ரொம்ப சுத்தமா ஒண்ணுமே நடக்கலைங்க மேடம். மீடியால இருந்து கூட வந்து இங்க ரெஃபர் பண்றதுக்காக வந்தாங்க. மீடியாலேயே சண்டை போட்டு அனுப்புறாங்க. இங்க வந்து என்ன எதுக்கு வரீங்க, ஏன் வரீங்க அப்படின்னு கேக்குற அளவுக்கு இருக்கு. வீட்டுல எல்லா பொருளும் இங்க 300 கிட்டத்தட்ட 300 வீடுங்க இருக்கு. 300 வீட்லயும் தண்ணி கூட்டுதான் இருக்கு. எந்த நிவாரணம் பண்ணி வரல. இந்த தண்ணிய வழியவே இல்லை. அந்த தண்ணியில வந்து இப்ப கழிவு நீரும் சாக்கடை நீரும் கலந்துருக்கு. இதனால தொற்று நோய்ங்க நிறைய பரவான அபாயம் இருக்கு. ஆனா அந்த தண்ணி கூட ஒரு மோட்டர் ஏதோ பிக்ஸ் பண்ணி இல்ல ஃபயர் சர்வீஸ் வச்சோ அந்த தண்ணியை கூட ரிலீஸ் பண்ணி விட மாட்டாங்க. ரொம்ப மட்டமா தான் இருக்கு. மத்த பொருட்கள் சேதாரமாகிறது வந்து சகோதரி, நான் பேசுறது கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய வீடுல என்ன மாதிரியான பாதிப்புகள், நீங்க வந்து எவ்வளவு பொருட்களை இழந்திருக்கீங்க? மேடம், வீட்டுல இருந்து எல்லா பொருளும் போயிட்டு நான் ரொம்ப போர் ஃபேமிலி இந்த மாதிரி தான். மிக்சி, கிரைண்டர், டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாமே போச்சுங்க மேம். பல்வேறு நீங்க நிச்சயமா ஒரு பாதிப்புக்குள்ளா இருக்கீங்க. உங்களுடைய வருத்தத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. இதன் மூலம் நிச்சயமாக ஒரு அரசாங்கத்துடைய கவனத்தை இது ஈர்த்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி கோமலவள்ளி, எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு. அடுத்ததாக இன்னொரு நெசப்பாக்கத்திலிருந்து மற்றொரு நேயர் நம்மிடையே இணைகிறார், வெங்கடேஷ். வணக்கம் வெங்கடேஷ், உங்களுடைய பகுதியில நிவாரண பணிகள் எப்படி நடைபெற்று இருக்கு? உங்க கருத்தை பதிவு செய்யுங்க. நான் வந்து இப்ப நெசப்பாக்கம் அம்மன் நகர் சென்னை 78 எஸ்கே நகர்ல இருந்து பேசுறேன். எங்க இடத்துல வந்து ஃபுல்லா ஒரு 10-12 அடி தண்ணி ஃபுல்லா செம்பரப்பாக்கம் தரதுனால தண்ணி வந்து நாங்கெல்லாம் போட்ல தான் எவாக்குவேட் பண்ணி இது பண்ணாங்க. அந்த டைப்ல பண்ணும்போது 2 நாள் கவுன்சிலர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணாங்க. ஹலோ, தொடர்ந்து பேசுங்க. 2 நாள் கவுன்சிலர்ஸ் நல்லா ஹெல்ப் பண்ணி எல்லாரையும் எவாக்குவேட் பண்ணி நல்ல ஃபுட்ஸ் எல்லாம் பேக்கெட்ஸ் எல்லாமே பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் தண்ணி இறங்கும் போது சாக்கடை தண்ணி கலந்ததுனால ஃபுல்லா வீட்டு உள்ள ஃபுல்லா சாக்கடை தண்ணி பூந்து எங்க வீட்டு ஃபுல்லா எவ்ரிதிங் இஸ் கான், எல்லாமே போயிடுச்சு. நாங்க எல்லாமே மிடில் கிளாஸ் தான். பட் மிடில் கிளாஸையும் நம்ம வந்து ஓட்டு போடும்போது மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ், ஹையர் கிளாஸ்னு ஓட்டு போடல யாரும். இப்ப எங்களுக்கு மிடில் கிளாஸ்ல இவ்வளவு எல்லாத்துமே இறந்துருக்குமே, இதுக்கு யார் பொறுப்பு? யாருமே கொடுக்க முடியாதுல்ல. நிச்சயமாக அந்த கோரிக்கையை தான் அரசாங்கத்துக்கு கொடுக்குறோம். என்னதான், ஆனா அரசாங்கத்தையும் இதுவும் ஒரேடியா இது பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த சாக்கடை தண்ணியை ஒழுங்கா ட்ரைனேஜை கிளீன் பண்ணி ஒழுங்கா வச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அந்த இறங்கும் போது தண்ணியா அட்லீஸ்ட் கரெக்டா போய் சேர்ந்திருக்கும். நன்றி வெங்கடேஷ், உங்களுடைய கோரிக்கை நிச்சயமாக அரசாங்கம் பரிசீலிக்கும் என்று நம்புவோம். எங்களுடைய நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி. மேலும் ஒரு முக்கியமான கேள்வி எழுந்திருக்கிறது நேயர்களே. இந்த விஷயத்தை பொறுத்தவரை திரு பாடம் நாராயணன் அவர்களிடம் முன்வைத்த அதே கேள்விதான். நாம் ஒரு சிட்டிசன்ஸாக நமக்கு இருக்கக்கூடிய பொறுப்பு என்ன என்ற கேள்வி நிச்சயமாக எழுந்திருக்கிறது. ஒரு நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாம் வீடுகளை அங்கே கட்டிக்கொண்டு நம் அரசிடம் நிவாரணம் கேட்பது சரியல்ல என்ற ஒரு பார்வை இருக்கிறது. அந்த பார்வை சரியானதுதானா? இந்த வெள்ள நிவாரண பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிற இந்த சூழலில் வெள்ள நிவாரண பணிகள் சாமானியர்களை சரியாக சென்றடைகிறதா, சாமானியர்களின் துயரை இது துடைக்குமா என்ற தலைப்பில் தான் இந்த ஆயுதெழுத்து நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி பேசியது போல நீர்நிலைகள் மீது கட்டிடங்கள் கட்டப்படுகின்றன, வீடுகள் கட்டப்படுகின்றன, அங்கு மக்கள் குடியேற்றப்படுகிறார்கள்.
அவர்களுக்கு அங்க ஒரு பிரச்சனை வரும்போது அந்த குடியிருப்புகளில் தண்ணி உள்ள வரும்போது பெரிய பாதிப்புகள் ஏற்படுது. தங்கள் உடைமைகளை இழக்கிறார்கள், தங்கள் வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக இழக்கிறார்கள். இதுக்கு அரசாங்கம் பொறுப்பு இல்ல, அவங்க நீர்நிலையில கட்டிட்டாங்க, அவங்களுடைய தப்பு அப்படின்னு சொல்லிட முடியுமா? இதுல அரசாங்கத்துக்கான பொறுப்பு இல்லையா? முதல்ல அரசாங்கத்தை விட ஒரு நிமிஷம். அதற்கு முன்னால ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடம் நாராயணன் அவர்கள் பேசும்பொழுது அரசியலே இருக்கக்கூடாது, அரசியல் இல்லாத இருக்கணும்னாரு. ஆனால் தொடர்ந்து நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அவர்கள் பிரதமரானதை சகித்துக் கொள்ள முடியாமல், சகிப்பின்மை இல்லாமல் பல எதிர்க்கட்சிகள் சொல்வது போல பாடம் நாராயணன் அரசியல் கலந்து இத்தனை நாளா வானத்துல பறந்துகிட்டு இருந்தாரு, இப்ப கீழே நிலத்துக்கு இறங்கி இருக்காருன்ற தேவையில்லாத அரசியல் எல்லாம் பேசுவது நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது 940 கோடி 3 மணி நேரத்துல அமைச்சிருக்கிறாரு. இது ஒண்ணு டீ பார்ட்டி கொடுத்ததுனால ஒன்னும் அனுப்பல. அதனால தொடர்ந்து ஒரு தனி மனித விமர்சனம் என்பது, அதுவும் இந்த அரசாங்கத்தின் மீது, நரேந்திர மோடி அவர்கள் மீது இவரை போன்றவர்கள் வைப்பது கண்டிக்கத்தக்கது. உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு செஞ்சுட்டீங்க. கேள்வி அவருக்கானது. இந்த மாதிரி மழை வெள்ளம், மிகப்பெரிய பேரிடர்கள் நேருவது அரசாங்கத்துக்கு இதுக்கு நிறைய தார்மீக உரிமையும் கடமையும் இருக்கு. ஆனால் அதையும் தாண்டி தனி மனிதர்களுக்கு நிச்சயமாக மிகுந்த பொறுப்புணர்வும் கடமையும் உரிமையும் இருக்கு. ஏன்னா இது அவர்கள் உயிர்கள் சம்பந்தப்பட்டது, உடைமை சம்பந்தப்பட்டது. நீங்க நகர்பகுதிகளில் பார்க்கலாம், ஆற்றுமா நகர், ஓடைமா நகர் அப்படின்னே பேர் வச்சுக்கிட்டு ஆற்று கரைகள்ல ஆறு தண்ணி ஓடுற அந்த பகுதியில அப்ரூவல் கொடுக்கறது யாரு? அது நான் சொல்றேன். இது இந்த மக்கள் ஒரு 50 பேர் 100 பேர் அப்படியே அது சிறுக சிறுக பெருகி ஒரு 1000 2000 வாக்காளர்களா மாறின உடனே எந்த அரசாங்கம் இருந்தாலும் அவங்க மேல கை வைக்க முடியல. ஆரம்ப கட்டத்திலே அதை தடுத்திருக்கணும். ஆக்கிரமிப்புன்னு வரும்போது அதுதான் தடுத்திருக்க வேண்டிய பொறுப்பும் கடமை அரசாங்கத்துக்கு உண்டு. அதை சொல்லல, எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதை செய்திருக்கணும். ஆனா மக்கள் இப்படி ஒரு நிலை வரும், இந்த பகுதியில வெள்ளம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு கட்டிடங்கள் கட்டுறாங்க. அப்ரூவலோட கட்டப்பட்ட கட்டிடங்கள், வேளச்சேரியில இருக்கிற எந்த அபார்ட்மெண்ட்டும் அப்ரூவல் இல்லாம கட்டப்பட்டது இல்ல. சில இடங்கள்ல ஆக்கிரமிப்புகள், சின்ன இடங்கள்ல குடிசை போடுறாங்க, அதை விட்டுருங்க. பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ், பெரிய பெரிய ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் கட்டக்கூடிய கட்டிடங்கள் சிஎம்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற கேள்வி எழுது இல்லையா? அதுதான் நீங்க அந்த நஞ்சை நிலங்கள், வயல்வெளிகள், ஏரி பகுதிகள் ஒரு 20 ஆண்டு 30 ஆண்டுகள் தண்ணி வரலன்னு உடனே ரியல் எஸ்டேட் நிறுவனங்கள் அவங்க ஒரு ரேட்டை பேசி இந்த இடத்துல நீங்க சுகமா வாழலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளம்பரங்களை கொடுத்து வந்துடுறாங்க. மக்களுக்கு இந்த நகர நெருக்கடியில இருந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த மிகப்பெரிய அளவிற்கு இந்த பாதிப்பு வரும் அப்படிங்கிற உணர்வு அவங்க அப்ப இருக்கிறது இல்லை. ஸோ அதனால அவங்க அந்த பகுதிகளில் ஒரு குறைந்த முதலீடுல ஒரு வளமான வீடு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி போயிடுறாங்க. ஆனா அவங்க உணரணும், இந்த பகுதி என்பது ஏரி பகுதி, மக்கள் நிச்சயம் அரசாங்கம் அனுமதிக்குது. திரு சஞ்சய் கிஷன் கௌல் அவர்கள், ஜஸ்டிஸ் சஞ்சய் கிஷன் கௌல் அவருடைய தீர்ப்புல இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துல இந்த வழக்கு வந்தப்போ, சமீபத்தில் இந்த ஆக்கிரமிப்புகள் தொடர்பான வழக்கு வந்தப்போ தெளிவா சொல்றாரு, the state by passing government orders actively encourages encroachment of water bodies and to indulge in illegal and unlawful activities. இத அரசாங்கமே ஊக்குவிக்குது அப்படின்னு நீதியரசர் பதிவு செய்யறாரு. ஒரு அரசாங்கம் இந்த விஷயங்களை ஊக்குவிக்குமேயானால் ஏன் மக்கள் செய்ய மாட்டாங்க? ஒரு விஷயம், 2005 இதே தீர்ப்பு, இதே உயர்நீதிமன்றம் 2005 தீர்ப்பு கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு 2008க்குள்ள அனைத்து ஆவணங்களையும் அகற்ற வேண்டும். அதுதான் 2005 இந்த தீர்ப்பு வருது. அதற்கு பிறகு 2006 ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற 2007 2010 2014 வரைக்கும் ஜிஓ போட்டு ரெகுலரைஸ் பண்ணி இருக்கிறாங்க. 2006 திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு ஜிஓ போடுறாங்க. 2006 டிசம்பர்ல ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. அங்க பொதுமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் ஏராளமான அரசியல் கட்சி அமைப்புகளும் எங்களிடம் கோரிக்கை வைக்கிறார்கள். 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு மேல் நடந்துச்சு. சரி, நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி கோரிக்கைகள் இப்போ 2014 வரைக்கும் ஜியோ பாஸ் பண்ணப்பட்டு இந்த அரசாங்கமும் இது போன்ற பல்வேறு ஆக்கிரமிப்புகளை ரெகுலரைஸ் பண்ணிடுறாங்க, முறைப்படுத்திடுறாங்க. 2007 ஜனவரி தொடங்கி 2007 ஜனவரி தொடங்கி 6 மாத காலத்திற்குள் இந்த நீர்நிலைகள் அல்லது மேய்ச்சல் புறம்போக்குகள் இது மாதிரி இடங்களை ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 6 மாத கால அவகாசம் கொடுத்து
திராவிட முன்னேற்ற கழக அரசு அரசாணை பிறப்பித்தது. சரியான செய்தி ஒன்று சொல்ல நினைக்கிறேன். 2005 வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. 2005 மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. இதை விட பெரிய அளவுக்கு வெள்ளம் மழை தொடர்ந்து வந்தது 2005 பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டது. இது மாதிரி நீர்நிலைகள் மக்களுடைய இடங்கள் எல்லாம் மூழ்கினா அதெல்லாம் ஆனது. அதற்கு அந்த நேரத்தில் வந்து உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்தது, நீர்நிலைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது. அந்த நெருக்கடியில 2007 ஒரு புதிய சட்டம் தமிழகத்தில் உருவாக்கப்பட்டது. அதை பற்றி யாருமே ஊடகங்கள்ல பேசுவதில்லை. நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் 2007 அதற்கான ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி அதற்கான விதிகளையும் உருவாக்கினாங்க. இந்த சட்டத்தின்படி என்னன்னா, ஒவ்வொரு மாவட்ட அளவிலும் வட்ட அளவிலும் தாலுகா அளவிலும் சர்வேயர் நியமித்து அங்கீகரிக்கப்பட்ட சர்வேயர் மூலமாக ஒவ்வொரு நீர்நிலை டேங்க், லேக், வாட்டர் பாடிஸ் எல்லா நீர்நிலைகளுடைய பரப்பளவு, ஆழம் எல்லாவற்றையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் பழைய காலத்தில் என்ன ரெக்கார்டு இருக்கோ அதுபடி அதை கணக்கெடுத்து அதற்கான விவரங்களை தயாரிக்க வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் வரைபடம் தமிழகத்தில் உள்ள எல்லா நீர்நிலைகளும் கணக்கெடுக்க வேண்டும் அப்படின்னு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும். அவர்களுக்கு வந்து 3 வாரங்கள் கொடுத்தா போறோம் நோட்டீஸ். 3 வாரங்கள் 21 நாட்கள் கொடுத்தா போறோம். அவர்கள் சரியான பதில் கொடுக்கவில்லை என்றால் ஆக்கிரமிப்பை அகற்றலாம். அதற்கான ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கான செலவையும் அவர்கள்ட்ட வாங்கலாம் இருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த முயற்சி பண்ண போது பலர் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஸ்டே வாங்கிட்டாங்க. இதுதான் தொடர்ந்து நடந்தது. எந்த நீதிமன்றங்களும் இந்த ப்ராசஸ் இனிமே என்ன செய்யணும்னா இப்ப என்ன செய்யணும் சொல்லணும். நடந்து போச்சு. இன்றைக்கு நீங்க சொல்ற மாதிரி பலர் நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு 2 விதமா இருக்கு. ஒண்ணு வந்து கிராமப்புறத்திலிருந்து வந்தவர்கள், இடம்பெயர்ந்து வர்றவர்கள், எங்கேயுமே இடம் இல்லாதவங்க வந்து ஆற்று பக்கம், ஓடை பக்கம், ஏரி பக்கம், இல்ல சாக்கடை பக்கத்துல வந்து ஆக்கிரமிச்சுக்கிறது. அதுல வந்து அரசியல்வாதிகள், கவுன்சிலர்கள் வந்து காசு வாங்கிட்டு பட்டா போட்டு கொடுத்து கரண்ட் கனெக்ஷன், ரேஷன் கார்டு, ஸ்கூல் எல்லாம் கொடுக்கறது ஒண்ணு. 2வது வந்து பெருமுதலாளிகள் திட்டமிட்டு என்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரிகள் கட்டுறது, பெரு நிறுவனங்களை ஆரம்பிக்கிறது. இந்த மாதிரி அரசோடு கூட்டு சேர்ந்துட்டு ஒரு மாஃபியாவாக செயல்படுகிறது, ரியல் எஸ்டேட் மாஃபியாக்கள். 3வது வந்து அரசே வந்து பஸ் ஸ்டாண்ட் கட்டுவது. இந்த மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில வந்து கொடுங்கையூர் அப்புறம் பெருங்குடின்னு 2 குப்பை போற இடம் இருக்கு. சென்னையில மட்டும் தினசரி 5000 டன் குப்பை உருவாக்குகிறோம். 2025 இது 10,000 டன் ஆகும். ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு லட்சம் பாத்துங்க. இந்த குப்பையை போடுவதற்கு கொடுங்கையூர் என்ற ஒரு பெரிய ஒரு ஏரியை தான் துத்தம். அதே மாதிரிதான் பெருங்குடி, பள்ளிக்கரணை எல்லாம் அப்படி செய்திருக்கிறோம். இப்ப அரசே வந்து பல தவறுகள் செய்வது. ஒவ்வொரு தடவையும் ஸ்லம் குடிசை மாற்று வாரியம் கட்டணம் தான் பாத்தீங்கன்னா நீர்நிலையில தான் கட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் கட்டணம்னா அங்கதான் கட்டுறாங்க. இந்த மாதிரி அரசு தவறு. இந்த மாதிரி எல்லாரும் செய்த அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் வேணும். அந்த இப்பொழுதாவது இந்த சட்டத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு ஸ்பெஷல் கோர்ட் போடலாம், ஸ்பெஷல் இது போடலாம். நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க, இந்த சட்டம் ஏற்கனவே இருக்கு, நாங்க மீண்டும் கணக்கெடுக்கிறோம், இருக்கிறதெல்லாம் பாதுகாப்பதற்கு நீதிமன்றம் ஒத்துழைக்கணும் சொல்லிட்டு நான் திரு பாஜகவோட இந்த கேள்விதான் கொண்டு போக விரும்புறேன். மாநில அரசுடைய பர்வியூல தான் இந்த டேங்க்ஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் எல்லாமே வருது, மாநில அரசுடைய கட்டுப்பாட்டுல வருது. நிச்சயமா அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இதுல மத்திய அரசுக்கு பொறுப்பே இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட முடியுமா? நிலம் அப்படிங்கிறது மாநிலம் சம்பந்தப்பட்ட விஷயம். நிலம் கையகப்படுத்துறதுக்கு மத்தியில இருந்து நம்ம சட்டம் போட்டு பல்வேறு மாநிலம் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் எடுத்து கொடுக்க போறாரு. ஆனா அதுக்கான சட்டத்தை நம்ம மத்தியில ஒரு தொலைநோக்கு பார்வையோட மாநிலங்களுக்காக அந்த சட்டங்களை நம்ம வந்து மத்தியில இருந்து இன்னைக்கு ஒரு சட்டம் கொண்டு வரப்படுகிறது. நீர்நிலைகள் இந்த நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளிலும், தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியா பூராவே இது போன்ற பிரச்சனைகள் இருக்கு. வாட்டர் பாடிஸ்ல என்க்ரோச்மெண்ட்ஸ். இதற்கான ஒரு தீர்க்க பார்வையோட ஒரு கொள்கையை வகுத்து ஒரு பாலிசியை, ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு மத்திய அரசு எது தடுக்கு இல்ல. அதாவது மத்திய அரசு தடுக்கல. மத்திய அரசு இதற்கு உண்டான, அதுவும் பர்டிகுலர்லி இப்போ உமா பாரதியினுடைய அமைச்சரவை மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது, வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆனா இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்றது யாருன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும். ஒண்ணு. 2வது, நீங்க ஒரு விஷயம் கேட்டீங்க இந்த நீர்நிலைகள் குறித்து. இந்த நீர்நிலைகள் வந்து நாட் ஒன்லி அரசியல்வாதிகளை மட்டும் இதுல சுருக்கிறதுன்றது சரி கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக ஒரு பங்கு இருக்கிறது. அரசியல்வாதிகளுடைய அந்த வழிகாட்டுதல் இல்லாமல், தைரியம் இல்லாமல் இது போன்ற ஆக்கிரமிப்புகள் வந்து நடக்கவே நடக்காது. ஆனால் பாடம் நாராயணன் சொன்னாரு, அரசியல்வாதிகள் கார்பரேட்டர்ஸ் சொன்னாரு. ஆனா பக்கத்துல ஒரு கமா போட்ட அதிகாரிகள் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டாங்க. நான் என்ன இல்ல, நான் உங்களை இதுவா சொல்ல, நீங்க சொல்ல மறந்துட்டீங்க. அந்த இது வந்து அதிகாரிகள் நான் சொல்றது பாத்தீங்கன்னா
என்ன மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்டா இருந்தாலும் கூட, என்கரேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்க இந்த ஆக்கிரமிப்பு இதை விட்டுருங்க, இந்த பில்டிங் கட்டுறதை விட்டுருங்க, ஈவன் பிளாட்ஃபார்ம்ஸ், ரோட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா சில சமயம் ரோட்ஸே இல்ல. உதாரணத்துக்கு ஒரே விஷயம், இப்ப சமீபத்துல நவராத்திரி வந்த போது அந்த கொலு பொம்மைகள் பாத்தீங்கன்னா சவுத் மாடா ஸ்ட்ரீட் மயிலாப்பூர்ல ரோடே இல்ல. அவ்வளவு நான் என்ன கேட்கிறேன், இதுக்கு யார் அனுமதி கொடுத்தாங்க, இது வந்து எப்படி இதை கொண்டு வந்தாங்க? ஆனா அதை போய் நாம கேட்கும் பொழுது சில அரசியல்வாதிகள் வருவாங்க, எந்த கட்சியா இருந்தாலும், அதை நான் வந்து குறிப்பிட்ட கட்சின்னு சொல்லல, வந்து என்ன சொல்லுவாங்க, சாதாரண ஜனங்க அவங்க பிழைக்க வேணாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மார்க்கெட் இருக்கக்கூடாது, ஆனா அங்கதான் மார்க்கெட் இருக்கும். அதற்கு அரசாங்கம் இடம் ஒதுக்கி கொடுத்தாலும் கூட எங்களுக்கு இந்த இடத்துல தான் நாங்க போடுவோம் சொல்றாங்க. இதுதான், இது வந்து ஜெனரலா இது இட் இஸ் மேனேஜ்மெண்ட். சில விஷயங்கள் கடுமையான நடவடிக்கை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஒன் வே டிராபிக் அப்படின்னு சொன்னா அந்த ஒன் வே டிராபிக்ல வண்டிங்க வரக்கூடாது. மக்கள் முதல்ல வந்து அதை உணரணும். திரும்ப மக்கள் சொல்ல வரேன். ஆனால் மக்கள் நீங்க கேட்டீங்களே, அப்போ சாதாரண என்ன செய்வாங்க, சாதாரண ஜனங்க நான் ஒன் வே டிராபிக் எனக்கு இப்படிதான் ஈஸி நான் போறேன் அப்படின்னா, என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் அது யாராக இருந்தாலும், கார்பரேஷனோ இல்ல டிராபிக் போலீஸோ இல்ல லா அண்ட் ஆர்டர் போலீஸோ யாரா இருந்தாலும் அதை என்போர்ஸ் செய்யணும். அதுக்கு உண்டான பாடம் நாராயணன் அவர்கள் சொன்னது போல அந்த வில் பவர் கண்டிப்பாக இந்த அரசாங்கங்களுக்கு இல்லை. அதனால்தான் மாற்றம் தேவை என்று மக்கள் விரும்புகிறார்கள். காரணமே இதுதான். மத்திய அரசு சட்டத்தை பத்தி நான் சொன்னேன், இது என்ன இருந்தாலுமே இது வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மக்கள், அதிகாரிகள், இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சட்டத்தை ஏற்றதுக்கு நம்ம எதுக்கு சட்டம் இருக்கு. நீங்க மசோதாவை நம்ம அவ்வளவு புஷ் பண்றோம், மாநில சப்ஜெக்ட் தான் அது, அவ்வளவு புஷ் பண்ணிச்சு பாஜக அரசு. இது நீங்க நில கையகப்படுத்த எதுல வருது, வருது. அதுக்கு சட்டம் நிறைவேற்று, இதுக்கு சட்டம் இருக்குது. யாரும் இல்லைன்னு சொன்னது என்ன? மத்திய அரசாங்கம் வந்து நீங்க ஆக்கிரமிப்புல செய்யுங்கன்னு சொல்லுதா இல்லையே? வாட்டர் பாடிஸ் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய வாட்டர் பாடிஸ் ப்ரொடெக்ட் பண்ண தனி மினிஸ்ட்ரி இருக்குமா? பட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டு இட். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செய்யணும். சார் சொல்ற மாதிரி இன்னைக்கு தமிழகத்துடைய பெரிய ஒரு என்ன சொல்றது தலையெழுத்துன்னு சொல்றதா இல்ல இந்தியா முழுவதுமே நம்மளுடைய பெரிய ஒரு வருத்தம் தக்க விஷயம் என்னன்னா, நம்ம பல்வேறு ரெகுலேட்டிங் பாடிஸ் சொல்லுவாங்கல்ல, கண்காணிக்கும் அமைப்புகள், முறைப்படுத்தும் அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கும். மாசு கட்டுப்பாட்டு வாரியமா இருக்கலாம், சிஎம்டிஏவா இருக்கலாம், இந்த மாதிரி அவை எல்லாமே இந்த ஊழலுக்கு துணை போகும் அமைப்புகளாக மாறிவிட்டன. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நான் கடைசி கருத்தை திரு துரை கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்க விரும்புறேன். அதிகாரிகள் தரப்புல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குங்கிறது ரெண்டு பேருமே பதிவு செஞ்சாங்க. அதையும் தாண்டி இப்போ இந்த நிவாரணம் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிற ஒரு ப்ராசஸா இருக்கு. இப்ப நம்ம பல்வேறு விஷயங்கள் பார்த்தோம், டிவிக்கு கொடுக்கப்படணுமா, மாடுகளுக்கு கொடுக்கணுமா அப்படிங்கறது. இந்த பெனிஃபிஷியரிஸ் ஐடென்டிஃபை பண்றது இப்போ ஒரு நிச்சயமா பெரிய சிக்கலா இருக்கக்கூடிய விஷயம். இந்த பெனிஃபிஷியரிஸ் சரியான நபர்களுக்கு தான் இது சென்று சேர்கிறதா? ஏன்னா எதிர்க்கட்சிகள் தரப்புல ஒரு குற்றச்சாட்டும் இப்போ பரவலா பேசப்பட்டு வருகிறது. இந்த ஒரு நிவாரணம் என்பது அரசியல் ரீதியாக ஆக்கப்பட்டு விடுமோ என்ற ஒரு அச்சம் எழுப்பப்படுகிறது. சில கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே இது வந்து கொடுக்கப்படுமோ என்ற அச்சம் எழுப்பப்பட்டு வருகிறது. இந்த பெனிஃபிஷியரிஸை நம்ம சரியாக ஐடென்டிஃபை பண்ணுவதற்கான மெக்கானிசம் நம்ம கிட்ட இருக்கா, ஏற்படுத்திருக்குமா? நிச்சயமா இந்த வருவாய்த்துறையில கிராம பகுதிகளில் அந்த கிராம நல அலுவலர், கிராம உதவியாளர்கள் மூலமா கணக்கெடுப்பு பணிகள், அங்க இருக்கிற வருவாய்த்துறை ஆரை மற்ற எல்லாமே அவங்க அந்த பணிகளை செய்யலாம். எப்படி நம்ம அந்த வாக்குச்சாவடியில் வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகளுக்கு போறாங்களோ அது மாதிரி கூடுதல் பணியாளர்களை போட்டு அந்த கிராம பகுதிகளில் இருக்கிற சேதங்கள் மற்றதெல்லாம் பண்ணலாம். நகர்பகுதிகள்ல அதே மாதிரி இங்க இருக்கிற 100 வார்டு 200 வார்டுகள்லயும் கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, மற்ற அவங்களுக்கு உதவி மாநகராட்சியினுடைய பிரிவு அதிகாரிகள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்கள அந்த பணியில ஈடுபடுத்தி நிச்சயமா சரியான கணக்கெடுப்பு நடத்தி, ஏன்னா நீங்க சொன்னீங்க இது தேர்தல் நேரம், இந்த தேர்தல் நேரத்தில் மக்களுடைய எதிர்ப்பை அரசு சம்பாதிக்க கூடாதுங்கிற உணர்வோட நிச்சயமா பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்கும் நிவாரணத்தை இந்த முறை இந்த நீங்க ஏற்கனவே ஒரு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லல. சென்ற தானே புயலின் போது அப்போது இருந்த மத்திய அரசாங்கம் மிகவும் தாமதமாக ரொம்ப சொற்ப தொகையை தான் இல்லமா இல்ல நான் சொல்ல வரேன்னா, இந்த முறை இந்த மத்திய அரசு உடனடியாக செயல்பட்டுள்ளது. அதனால கண்டிப்பாக இந்த நிவாரணங்கள் உரிய மக்களுக்கு
உரிய தொகை போய் சேர வேண்டும். டைம் டு ராப். இறுதி உங்களுடைய கருத்து முதல் நிகழ்ச்சி ஆயுத எழுத்து நிகழ்ச்சி நன்றாக செய்தீர்கள். இறுதிக்கருத்தாக இன்றைக்கு இது வந்து ஒரு நீதிமன்றமே சொன்ன மாதிரி இது ஒரு வேக்கப் கால். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஒரு அறிவுறுத்தலை வந்து இயற்கை கொடுத்திருக்கிறது. அரசு ஏற்கனவே இன்றைக்கு வந்து எல்லாத்துக்குமே சட்டங்கள் இருக்கின்றன, எல்லாத்துக்குமே அமைப்புகள் இருக்கின்றன. பொதுவா சொல்வதா நினைக்காதுங்க. இன்றைக்கு ஊழல் மயமாகி விட்டது. ஒவ்வொருத்தரையும் ஊழல் என்பது மனித உரிமை மீறல் இருக்கு. இந்த ஊழல் விளைவுகளைத்தான் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கோம். இப்போ கிராம நிர்வாக அலுவலரை பத்தி சொல்றாங்க விஏஓக்கு தெரியாம ஒரு இடத்துல பட்டா கொடுக்க முடியாது. இன்றைக்கு விஓக்கள் என்பவர்கள் அரசு மக்களுக்கு சேவை செய்வதை விட அது சுரண்டும் நபர்களாகத்தான் இன்றைக்கு மாறிவிட்டார்கள். அதனால எல்லோருமே திருந்த வேண்டிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக அவர்கள் சொன்னது போல அது அந்த மையப்புள்ளியை நம்ம அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றுதான் கருத்து தோன்றுகிறது. இது ஒரு வேக்கப் கால் என்பதில் நிச்சயமாக எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஒரு அனுபவத்தை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு அரசும் சரி மக்களும் சரி சரியான சட்டத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதை அரசும் அதை சரியாக கடைபிடிப்பதை மக்களும் செய்துவிட்டால் இதுபோன்ற ஒரு பேரின்னல்களை நாம் வருங்காலத்தில் எதிர்கொள்ள மாட்டோம் என்பது நிச்சயமாக மாற்று கருத்து இருக்க முடியாது. தொடர்ந்து இந்த விவாதத்தில் பங்கெடுத்த திரு நாராயணன் அவர்கள், திரு துரை கருணாநிதி அவர்கள், பாஜகவை சேர்ந்த திரு நாராயணன் அவர்கள் ஆகிய 3 பேருக்கும் நன்றி.